அவுளியாவுக்கு எல்லாம் தெரியுமான்னு சொல்றேன். அப்படித்தானே மனசெல்லாம் அவருக்கு விளங்கு. இங்கேயும் தொழுவாரு, அதே நேரத்தில் மக்காலையும் தொழுவார். அவரு சில அவுளியாக்கள் வார இல்லை ஜும்மா கேட்டாரு சொல்ற அவருக்கு ஆபத்து நடந்துறாரு. டைம் வித்தியாசம் நீக்குதுன்னா அது அவருக்கு பட்டுருது. இங்க ஜும்மா தொழுறது அங்க வேறத்தையோ வைக்கும் ஜும்மா வைக்கும் அசராய் நீக்கும், அது அவருக்கு தெரியாது. அவரு மக்கால தொழுகிறான்னு சொல்லிட்டார். இப்படி அந்த அல்லாவுடைய பண்பு வரிசையில மனிதர்களுக்கு மேற்று சொல்ற போக்கு ஒரு அளவு சரியா. முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் அது கூட மனிதர்களுக்கு இருக்கிற பண்பு அல்லாவுக்கு இருக்கிற பண்பை மனிதர்களுக்கு எடுத்து சொல்ற. அல்லாஹ் மனிதனை குணப்படுத்துவது கூடவே மனிதர்களும் மனிதர்களை குணப்படுத்திலும் உதவி செய்யலும் இதெல்லாம் நம்புற போக்கு இருக்கு. திரும்ப கடைசியா செயல்கள் அல்லாஹ்வுடைய செயல்களும் செயலை போலவே அல்லாஹ் செயற்படுவது போலவே மனிதர்களும் செயல்படும். மனிதர்களோ வேற பொருட்கள் சரியா. இந்த நம்பிக்கைகள் வந்து இதுல ஏதாவது கொண்டு வந்தால் அப்பவும் இருக்காங்க. பாருங்க நீங்க சில நேரம் படிச்சிருக்கீங்களா? குரூப்பை கேள்விப்பட்டீங்க தானே இல்லையா? இஸ்லாமினாரியம் இஸ்லாத்தை பற்றி விரிவாக படிக்க தெரியாம மோத்தசிலா பற்றி கேள்விப்பட்டீங்க? இஸ்லாமிய வரலாற்றில் அந்த இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை விளங்கப்படுத்தின குரூப்புகள் ஒரு குரூப் தான் மோத்தசிலா. நல்ல குரூப் அல்ல, கொஞ்சம் அங்கே போனாக்க கொஞ்சம் தூரத்துக்கு போனாங்க. அவங்க சொன்னது எல்லாமே விலையல்ல சரியா. அவங்களோட கருத்து என்னன்னா அல்லாஹ்வுக்கு பண்புகள் பல இருப்பது ஷிர்க்குடைய வடிவம் என்பதற்கு காரணமா? நம்மளோட அல்லாஹ்வுக்கு பண்புகள் பலதானே, நிறைய பண்பு. அப்போ ஏதாவது ஒரு பண்பை பிடிச்சி கடவுளாக உதாரணம் சொல்லுங்களேன். இந்துல அடித்த காத்த படைத்து மூணு கடவுள் இல்லையா? இந்துக்கள்கிட்ட அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு இன்னொரு கடவுள். மூணு. இந்த மூணும் என்னது? அல்லாஹ்வுடைய மூன்று பண்பு, மூன்று வேலைகள். இன்னொரு பண்பு அல்லாஹ் இப்படி நிறைய பண்புகள் கொண்டவனாக இருப்பதன் காரணமாக ஷிர்காக மாறிக்கிறது. அந்த ஒவ்வொரு பண்பை வச்சு ஒவ்வொரு கடவுளை படைச்சுக்கணும் சரியா. உலகத்துல நன்மையும் இருக்குது தீங்கு ரெண்டுமே இல்லையா. அல்லாஹ்வுடைய பண்புகள்ல அஸ்மாவுல் ஹுஸ்னால உண்டு அத்தாரு அன்னாஃப். நன்மை விளைவிப்போனும் அல்லாஹ்வே, தீங்கு விளைவிப்போனும் அல்லாஹ். ரெண்டு கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா சொல்லுவோமே, கலாக்கதிர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாலை நீங்க பார்க்கலும் அத்தாரு அன்னாஃப் அப்படிதான். இதை சில மார்க்கங்களில் சைக்கலாம் அப்ப என்ன செஞ்சாங்க? தீங்கு விளைவிக்கு ஒரு கடவுள், நன்மை விளைவிக்கு இன்னொன்று. இந்து மார்க்கத்துல தீங்கு விளைவிக்கிற கடவுள் பேர் இருக்க சனீஸ்வர். நீங்க ஒன்றுமே தெரியாம இருக்கீங்க. சனீஸ்வரன் தான் அவங்கள தீங்கு விளைவிக்கிற, அவருக்கு வேலை தீமை செய்யுது. அவங்களுக்கு ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து அல்லாஹ்வை பார்த்துக்கொள்ளே கடவுள். வேறு ஒரு கடவுள், இதுக்கு வேறு ஒரு. இப்ப அந்த பாரசீகர்கள் மார்க்கெட் ஜொராஸ்ட்ரிசம் அந்த காலத்துல அவனோட மார்க்கத்துல அவங்க சொன்ன ஒளிக்கான கடவுள், இருளுக்கான கடவுள். இது ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒளிக்கான கடவுள்னா யாரு? நன்மை செய்த. இருளுக்கான கடவுள்னா யாரு? தீங்கு செய்த. இலாஹுன் நூர் இலாஹுன் அல்லாஹ் என்று அவங்க சொல்றாங்க சரியா. ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் ஹதீஸ்ல வந்து இல்லையா. 99 திருநாமம் என்னது? பண்புகள் அப்படிதானே. திருநாமங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பண்பு. இப்படி சொன்னாரு காலக்குன் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அதுக்கு என்ன? படைப்பவன். அப்ப பண்பக்கான் அல்லது செயலக்கான். கஃபூருன் மிகவும் மன்னிப்பவன். எதை காட்டு? பண்பை காட்டு. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்மையில பண்புகளை காட்டு அப்படித்தானே. 99 திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது சொல்லி ஹதீஸ்ல
அந்த 99 திருநாமங்களும் என்னன்னு விளங்கப்படுத்தி வரல. அது இருக்கு ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறார், லைஃபான ஹதீஸ். நீங்க வீட்டுல தூக்கி வச்சுக்கிறீங்க 99 திருநாமங்கள், அது நேரடி ஹதீஸ். அது ஒரு ஆய்வு. சில அறிஞர்கள் 99 திருநாமங்கள் தேடிக்கிறாங்க, குர்ஆன்ல ஹதீஸ் தேடி அவங்க அபிப்பிராயப்படி இது 99 நூறால், வேறு நாள் இது 99 சொல்லிக்கிறாங்க. சரியா? ஹதீஸ்ல தெளிவா வரல, இந்த இதுதான் 99 வரும். 99 திருநாமங்கள் இருக்கிறன்றது சஹீஹான ஹதீஸ். ஆனா எது 99 விவரிச்சு வந்திருக்கிறேன் அது சஹீஹான ஹதீஸ். ஆனா அன்னைக்கு பொய் அல்ல, இதை கருத்து பொய்ட்டு கருத்து அல்ல, ஹதீஸ் அல்ல. சரியா? அப்ப இதுக்கு என்ன விளங்குகின்றால் 99 கடவுள்கள் வரலாம். நம்ம விளங்கும் ஒவ்வொரு பண்புக்கு ஒரு கடவுளை வச்சு கூட இருந்தானே, 99 கடவுள் வரும். இதுதான் முஅ்தஸிலாக்கள் சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல வரோம் என்றால், இந்த அல்லாஹ்வே பண்பு சொன்னவர், அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் எண்ணி முடிக்க இயலாத மிக அதிகமான செயற்பாடு. இந்த செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருவரை சொன்னால், அல்லது பண்புகளுக்கு நிகராக ஒருவரை சொன்னால் ஷிர்காக மாறும். எனவேதான் நிறைய கடவுள்களை வச்சு மக்கள் வணங்குகிறார், மல்லாதவர்கள் வணங்குகிறார். அதனால தான் குர்ஆன் சொல்றது, வமா யுக்மினு அக்ஸருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்து கொண்டே அன்றி ஈமான் கொள்ளவில்லை. மனிதர்கள் அதிகமானவர்கள் ஈமான் நீக்கியவர்கள், ஆனா முஷ்ரிக்காக இருந்து கொண்டு, மனிதர்கள் அதிகமானவர்கள் முஷ்ரிக்காக இருந்து கொண்டே ஈமான் கொள்கிறார்கள். வமா யுக்மினு அக்ஸருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன், மாண்டா இல்லை கருத்து. வமா யுக்மினு அவர்கள் ஈமான் கொள்வதில்லை, அக்ஸருஹும் அவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொள்வதில்லை, இல்ல தவிர வஹும் முஷ்ரிகூன் முஷ்ரிக்குகளாக இருந்து கொண்டே அன்றி. அப்ப நிறைய பேர் ஈமான் கொண்டதுதான், அப்படிதான் மனிதர்கள்லாம் மிக 198% ஈமான் உள்ளாங்க. பிரச்சனை என்னது? ஷிர்க். ஈமான் கொண்ட நிறைய பேர்ட்டு ஷிர்க்கு சேர்ந்து ஈமான். சரியா? அப்ப அந்த ஷிர்க்கில் இருந்து அல்லாஹ் எப்படி தூய்மையானவன் சொல்றதுதான் இந்த சூரா. நாங்க பார்த்த ஒவ்வொரு துண்டும் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், ஒவ்வொரு துண்டும் எப்படி ஷிர்க் உருவாகலாம் என்றதை காட்டும். அதுதான் முதலாவது துண்டு காட்டும் மனிதர்களுடைய தேவைகளின் ஊடாக ஷிர்க் உருவாகும். சரியா? தேவைகளின் போது அல்லாஹ்வை நோக்காம வேற எங்கே நோக்கினால் ஷிர்க் உருவாகும். இதை கொஞ்சம் கவனமா விளைக்கணும், சரியா விளைக்கிறாங்க. நாங்க சொன்னதானே அல்லாஹு ஸமத் தேவை போது நோக்கப்படும், அது கொஞ்சம் கவனமா விளைக்கணும் சொல்லுவோம். மனிதர்கள் தேவைகளை நிறைவேற்றும் போது அதற்கான வழிகள் 2. ஒரு வழி என்னது? 2 வழி. நேரடியான பௌதீக வழி, இன்னொரு கைபான மறைமுகமான வழி. என்ன? உதாரணமா எனக்கு நோய் வந்தால் நான் இப்படி நிறைவேற்று பௌதீக வழி, டாக்டர்கள் வைத்து அவர் கையை பிடிச்சி பார்த்து அல்லது டெஸ்ட்டுகள் செஞ்சு இதை சோதிச்சுட்டு வாங்க, அதை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, வெளியே தருவார் இல்லையா? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா மருந்து அடிப்பார். இது பௌதீக வழி. பசி வந்தது, ஹோட்டலில் வைத்து சாப்பிட்றேன், 2 வீட்டில் ஆக்கி சாப்பிட்றேன், இது பௌதீக வழி. சரியா? இதுக்கு வாங்களே நோய் வந்து இப்ப என்ன செய்யற? கபர் ஊத்திட்டு போய் வைத்து அங்க அடங்கப்பட்டிருக்கிற மனுஷன்ட்ட கேட்க, அவர் மருந்து அடி தருவார். டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, வார முறை நான் பார்த்து நான் சொல்றேன் சொல்லுவாரு. அப்படித்தானே? துவா கேட்டோன்னு சரிட்டு நிறைவேறுமோ இல்லையோ எப்படியோ அது கேட்கும். அப்ப அவர் கபருக்கு அடங்கப்பட்டிருக்கும் போது எப்படி செய்யலாம்? அதை கைப்பாகத்தான் செய்ய, நேரடியாக செய்யல. நேரடியாக அவரை பார்க்கறதில்லை, அவர் எங்களை பார்க்கறதில்லை, ஒன்றும் இல்லை, எழுதுறதும் இல்லை, டெஸ்ட் பண்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? அது எல்லாமே என்ன வழி? கைபான வழி, நேரடி வழி அல்ல. விளக்குதானே? மறைமுகமாகத்தான் அது நிறைவேறும், நேரடியாக நிறைவேற மாட்டார். அதுக்கான காரணங்களும் விளங்காது. எப்படி என்ற நோய் குணமாயிக்கும்? டாக்டர் ரிப்போர்ட்னா விளங்கும். அப்படித்தானே? ரிப்போர்ட்டை தருவார், மருந்து தருவார், இதுகளை தருவார், குணமாகும். இது விளங்கும். இது கைபான. இந்த கைபான வழிதான் நாங்க சொல்ற அந்த அல்லாஹ் ஸமத்.
அல்லாவுக்கு மட்டும்தான் இப்படி நோயை தீர்க்க அல்லது வேறொரு தேவை நிறைவேற்று. அல்லாஹ் பௌதீக உலகத்தை படைச்சி வச்சிருக்கு. அதனூடாகத்தான் நாங்கள் எங்களோட தேவைகளை நிறைவேற்றுவோம். முன்னே பசி வந்தால், நோய் வந்தால், வேறு வேறு இதுகள் வந்தால் எப்படி நிறைவேற்றும்? இப்படித்தான் நிறைவேற்றும். பௌதீக வழியும் உண்டாகும். இப்போ இது சொல்கிற இந்தோனேஷியா போகணும். எப்படி போகணும்? போய்த்து ஏர்போர்ட்டுக்கு போய்த்து அதை பிடிச்சி அப்படி போய் சேரும். ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 3-4 மணி நேரம் போகும். சீனி இருந்தார். இப்பதான் இன்னொரு 10 நிமிஷத்தை பார்த்தா இந்தோனேஷியா நிற்கும். இதேமா சாத்தியம் ஏழும் எப்படின்னா இப்படித்தான் சார் கைபா தான் சார். ரசூல்லா மேராஜி போனார். கொஞ்ச நேரம் தான் இது எப்படி சாத்தியம்? இது கைபான அது ஏழு அல்லாஹ்வுக்கு. பிற ஒரு மனிதனுக்கும் இந்த பௌதீக சாதனங்கள் எதையும் பயன்படுத்தாமல் ஏழும் சொன்னால் சிறுக்கு. பௌதீக சாதனங்களை பயன்படுத்தி போனால் சிறுக்கு இல்லை. அது என்ன? அல்லாஹ் படைத்து மெத்தட். அப்படித்தானே? பசி வந்தா எப்படி தீக்கணும்? சாப்பிட்டு தீக்கணும். இது அல்லாவே சொல்லித்தார். அல்லாஹ் ஆக்கியிருக்கிற ஒழுங்கு. பூமியில அல்லாஹ் ஆக்கியிருக்கிற ஒழுங்கு. அல்லாஹ் ஆக்கியிருக்கிற பௌதீக ஒழுங்கை பின்பற்றி செஞ்சால் அது சிறுக்கல். அப்படித்தானே? ஆனால் சில நேரம் நாஸ்திக சிந்தனை கிட்டு செல்ல. அது இன்னொரு விஷயம். எப்படி? இந்த பௌதீக பொருட்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அல்லாஹ் முழு கூட்டு. அல்லாஹ் ஒன்று இல்லை, கடவுள் ஒன்று கிடையாது. இந்த பௌதீக பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் எவ்வளோ தூரம் போகலாம் சொன்னால் இப்போ நாஸ்திகமாகும். அது இன்னொரு விஷயம். அது ஒரு இன்னொரு வழிகேடு. அதுதான் நவீன வழிகேடு. நவீன காலத்தில் பௌதீக பொருட்களை பயன்படுத்தி வைத்து அதில் ஓவராக வைத்து ஒன்றும் தேவையில்லை, கடவுளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வகையும் தேவையில்லை, நாங்களே எங்களுக்கு வழிகாட்டுக்கணும். இந்த பௌதீக பொருட்களை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்து சேரும் சொன்னால் அது நாஸ்தி. ஆனால் பௌதீக பொருட்களை நேர்மையாக பாவிக்க உண்மையிலே அல்லாஹ் தான் இந்த பௌதீக பொருட்களை படைத்திருக்கிறான். நான் இந்த உணவை சாப்பிடும் போது அல்லாஹ் படைச்ச பொருளத்தை சாப்பிட்டேன். வேற யாரும் அல்லாஹ் தந்தத்தான் நான் சாப்பிட்டேன். நான் அந்த சாப்பிடுவதற்கு என்ன சக்தியை கொஞ்சம் பயன்படுத்திருக்கு. வயல் உடுவதற்கு இதுக்கெல்லாம் என்ன சக்தியை பயன்படுத்தி. ஆனால் உண்மையில் எந்த சக்தியும் அல்லாஹ்வுடையது, அந்த சோறும் அல்லாஹ்வுடையது. அப்படித்தான் இந்த நம்பிக்கையோடு சாப்பிட்டால் சிறுக்கா? சிறுக்கு. அந்த நம்பிக்கையை விட்டு போட்டு சாப்பிட்டால் நாஸ்தியமாக மட்டும். அல்லது அதுக்கு மாற்றமா மறைமுக வழிகளை நாடினா, கைபான வழிகளை நாடினா என்னவா? சிறுக்கா. எத்தனை நாங்கள் விளைக்கிறோம்? நேரடியாக மருந்து இருக்கிறது பிரச்சனை. அவளியாட்ட போய் மருந்து இருக்கிறதா சிக்கல். மருந்தல்ல, அவர்கிட்ட போய் உதவி செய்யறதா பிரச்சனை. இதுல பின்னணியில நாங்கள் ஜின் வைத்தியமும் கூடாது சொல்லிட்டு அப்படித்தானே? ஏன் கூடாது ஜின் வைத்தியம்? அது இந்த ரைட் பாருங்களேன். டாக்டர் போனாலும் ஆபரேஷன் செய்வார். எப்படி ஆபரேஷன்? இங்க எல்லாருக்கும் தெரியும். மெடிசின் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கே போய் எல்லாம் பார்க்க சில வீடியோக்கு எடுத்தே தந்துடுவார். போய் பார்த்து கொண்டு போய் ஒன்று ஆபரேஷன். அப்படித்தானே? அதுக்கான பொருட்கள், அதுக்கான சாதனங்கள் எல்லாம் இருக்கு. யாருக்கும் அதை பார்க்க தெரியுமே. ஜின் ஆபரேஷன் பண்ண எப்படி விளங்குமா? என்ன செய்யறோம் அல்லாஹ் தான் அறியும். அந்த மனுஷனுக்கே தெரியாது. ஆபரேஷன் பண்ணப்பட்டவருக்கு இது என்னத்தை நடந்ததுன்னு தெரியும். அப்படித்தானே? எனவே தானே அது கூட சொல்லி சில நேரம் சிறுக்கே போய் சேர்ந்து சிறுக்கு உச்சம் கிட்ட கொஞ்சம் அங்காய்தான் சிறுக்க. அப்ப அதனாலதான் அது கூட கைபான மெத்தட்ல கூறுவதுதான் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கைபான வழியை பின்பற்றுவதுதான் சிறுக்கன்னு சொல்ற. அந்த பின்னணியில தான் அல்லாஹு சமதன் சொல்ற. அந்த பின்னணியில அல்லாஹு சமதன் சொல்ற. இந்த மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த கைபு உணர்வு கூட கூடதான். நாங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு பிரயாணம் பண்ண போறது வைங்களே, ஒரு நேரம் எல்லாம் ரெடி ஆயிருந்தாங்க. காரும் ரெடி, டிரைவரும் மிச்சம் நல்லா, பெட்ரோல் நிற்குது, காரில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்பவும் என்ன வரும்? என்னவும் நடக்கே, எனவே ஒரு துவா ஒன்று கேட்டுட்டு போகும். அடுத்தவர் சிறுக்கு புத்தி உள்ளாக என்ன செய்வாரு? காணிக்கை ஒன்று போடும். மனிதர்களுக்கு இயல்பா இருக்குது இந்த கைப் உணர்வு. மனைவி இந்த கைப் உணர்வு என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மூலமாக பாவிக்கும். அல்லாஹ் சமதன் இப்படி பாவிச்சால் சிறுக்காக பாவி.
இந்த ஷிர்க் தான் மனிதர்கள்ட்ட சரி இல்லையா? சரியான இந்த ஷிர்க். இப்ப நாங்க சொன்ன அல்லாஹ் சமத், இந்த பகுதி தான் மனிதர்கள்ட்ட கூட. சரியா? இது தாயத்தா இருக்கும், இந்த இது கட்டுற தாயத்து கட்டுன்னு சொல்லுவோம், அதா இருக்கும், அல்லது வேற என்னது நேர்த்தியாக இருக்கும், அப்படி பணம் இருக்கு, நிறைய காணிக்க மூன்றா இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன அதுக்கு அடிப்படை என்னன்னா தேவைகளை நிறைவேற்றது தான் அது அடிப்படை. சரியா? அப்ப இதுகள் தான் சிறுக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸ் கடைசி 2 சூறாக்கள், குரான்ல கடைசி 2 சூறாக்கள், அதாவது குரானை முடிச்சு வைக்கிற 2 சூறாக்கள். நாங்க இந்த ஜுஸ் அம்மையில கருத்து போக்க முடிச்சு வைக்கிற சூரத்துல் மசத். நாங்க பார்த்தோம், ஜுஸ் அம்மையில கருத்து போக்க முடிச்சு வைக்கிற சூரத்துல் தப்பத் யதா அபிலா சூரா. ஆனா முழு குரான்டையும் கருத்தை முடிச்சு வைக்கிற சூறா 3 சூறாக்கள். இஹ்லாஸோட சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸ். சரியா? அப்ப சூரத்துல் இஹ்லாஸ் உங்களுக்கு தெரியும், தௌஹீத சொல்ற சூரா. அந்த கருத்தை சொல்லுது கடைசியா, குரான் கடைசியாக அந்த கருத்தை சொல்லு ஒன்று. அதுக்கு நாங்க சூரத்துல் இஹ்லாஸ்ல இந்த பேர் வச்சதிலிருந்தே விளங்கிக்கொள்ளை. அல்லாஹ்வுக்காக மட்டுமே செயற்படுதல், அல்லாஹ் பத்தி நல்லா விளங்கியிருந்தா தானே. அந்த வகையில் சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அல்லது தௌஹீத சொல்ற சூறாவாக இருக்கு. கடைசி 2 சூறாவும், இப்போ நாங்கள் பார்க்க போற இந்த 2 சூறாவும் துவா பிரார்த்தனையோட முடியுது, துவாவோட பிரார்த்தனையோட முடியுது. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த குரான் தொடங்கினதும் அப்படித்தான் இல்லையா? தொடங்கினதும் அப்படித்தானே. எப்படி? ஃபாத்திஹா தான் குரான் ஆரம்பம். ஃபாத்திஹாவும் ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்ற பிரார்த்தனை. முடிச்சு வைக்கிறதும் அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை. இந்த 2 சூறாவும் முழுக்க பிரார்த்தனை, ஒரு வசனமாலும் பிரார்த்தனைக்கு வெளியில் இல்லை, அவ்வளோ பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்ட ஆயத்தில் தான் இருக்கு. என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தா, இது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபலக்கும் நாஸும் என்ன பிரார்த்தனை? ஒன்று. அது மட்டுமா? ஜின் சைத்தாண்டின்னு பாதுகாப்பு, அது ஒன்று, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பொறாமக்காரனை விட்டு, படைப்பினங்களின் தீங்கை விட்டு இல்லையா? வேற என்னமிகா? சூனியத்தை விட்டு. சூனியம் என்னமிகா? இரவு பகலா? இரவு. காலையின் தீங்கை விட்டா இல்ல, இரவின் தீங்குகளை விட்டு இல்லையா? ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கம். சரிதானே? அப்ப இப்ப இவ்வளவு மீக்கி நாங்க மொத்தமா சொன்னா எப்படி சொல்லாமண்டா, மொத்தமா சொன்ன எல்லாம் சேர்த்து சொன்னா, தீங்குகளை விட்டு பிரார்த்தனை செய். தீங்குகள் தீர்த்து பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் இருந்து பாதுகாப்பு கேட்டு பிரார்த்தனை செய்தல் என்று சுருக்கமா மொத்தமா சொல்லி. சரியா? அப்ப ஃபாத்திஹா நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்து, ஃபாத்திஹா நேர்வழியை கேட்டு பிரார்த்தனை செய்து, அந்த பிரார்த்தனைக்கு பதில் தான் சூரத்துல் பக்கரால 1வது வசனம் இல்லையா? ஹுதன் லில் முத்தகீன்,
தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டலாகும் என்று அல்லாஹ் அதுக்கு பதிலாக வேதத்தை கொடுத்தான். இதான் உங்களுக்கு வழிகாட்டல் சொல்ல பிரார்த்தனை பதில். இந்த பிரார்த்தனை தீங்குகளை விட்டு, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேற்று. சரியா? அப்ப அந்த பிரார்த்தனைக்கு பதில் குர்ஆன். இந்த ஆரம்ப பிரார்த்தனை ஃபாத்திஹா சூறால வார இந்த கேட்கிற பிரார்த்தனைக்கு பதில் குர்ஆனே தான், நேர்வழி. இந்த பிரார்த்தனை பதில் அல்ல, இந்த பிரார்த்தனை எப்படி, எந்த வகையானது? அதாவது நேர்வழியை கேட்டு பிரார்த்தித்தா எங்களுக்கு அழகா குர்ஆனை படிச்சா போதும். குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து முழுக்க படிச்சு முடிச்சா நேர்வழி கிடைச்சாச்சு, பிரார்த்தனை பதிலிச்சாச்சு. அப்படித்தானே? பிறகு இன்னொரு பிரார்த்தனை ஏன் அது வழிகெடுத்துறாமிக்க உண்டு. அது எதுலிக்கு? சூரத்து நாஸ்லி. சூரத்து நாஸ்லி இருக்கு. அதாவது குர்ஆனை எவ்வளவு அழகா படிச்சிருந்தாலும் வழிகெடுக்கிறதுக்கான, வழி கெட்டு போவதற்கான சான்ஸ் ஒண்டி இருக்குது என்று சூரத்து நாஸ் சொல்லு. கவனமா படிச்சு பார்த்தா சூரத்து நாஸ் சொல்லுது, எவ்வளவுதான் படித்தாலும் வழிகெடுவதற்கான ஒரு சான்ஸ் ஒண்டி. அது என்னன்னு பார்ப்போம். அதுல இருந்து பாதுகாப்பு தேவை. அது சூரத்து நாஸ். பழக்கன்னைக்கு கருத்தறி தானே பழக்கல. ஓ இதுதானேக்கு இப்ப நீங்க சொன்ன சூனியமிக்கு, இரவு, படைப்பினங்கள், பொறாம். அப்படி பார்த்தா இது என்ன? அதாவது குர்ஆன் வந்து இந்த பகுதிக்கான மருந்தில்லை. அது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்சு ஒவ்வொரு ஆளும் கேட்டு பெற்றுக்கொள்ளும். அப்படித்தானே? ஒரு ஆள் பொறாமப்படுறாரு, நீ என்ன செய்யலாம்? அல்லது ஒரு படைப்பினங்கத்துல ஒரு தீங்கொண்டு எங்களுக்கு வருது, அல்ல இரவையில ஒருத்தன் ஒழிச்சு நின்று கொள்ள போறான் எங்களை, அப்படியா நிலைமை இருக்கு, அல்ல ஏதோ தீங்கு விளைவிக்க போறான், இதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்தையும் பெற்றுக்கொள்ளும். அதே போலதான் இங்கேயும் இந்த வழிகெடுவதற்கான சான்ஸ் உண்டு. எவ்வளவு குர்ஆனை ஃபுல்லா படிச்சுட்டு வந்தாலும் வழிகெடுவதற்கான சான்ஸ் உண்டு. அதுக்கு வழி என்னது? அல்லாஹ்விடத்துல பிரார்த்திச்சுதான். இந்த கருத்தை சொல்றதா இந்த 2 சூறாடைய நோக்கம். அதுதானே? இது ஒரு வகையில இது பௌதீக ரீதியான தீங்கு. ஒரு வகையில அப்படித்தானே? உடம்பு தீங்கு வரும், அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும், அல்லது சொத்துக்கு பாதிப்பு வரும். அப்படியான தீங்குகள் தான் இதெல்லாம். அவ்வளோ அப்படித்தானே? இது அப்படி சூரத்து நாஸ் சொல்ற அப்படி அது மானசீக ரீதியான தீமை. வழிகட்டு தவறி போயிரு. அதான் இந்த தீம். இதுல சொல்ற தீம். மனிதன் உலகத்துல ஆக எதிர்பார்க்கிறது இந்த 2 விஷயம். 2 தானே? நல்ல அழகா நேர் வழியில வாழணும், அதோட சுகமா அழகா மருத்துவண்ட தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பா வாழ்ந்து போகும். அப்படித்தானே? 2ஐயும் தான் மனுஷன் எதிர்பார்க்க. எனவே அல்லாஹ் குர்ஆனை முடிக்கும் போது எப்படி முடிச்சேன்னா இந்த பிரார்த்தனையோட வாழுன்னு சொல்லி முடிச்சு. பொருத்தம் தானே? இந்த பிரார்த்தனையோட வாழ். இந்த பிரார்த்தனையோட நீ கவனமா வாழ்ந்தா உனக்கு உலகத்துல பௌதீக ரீதியான தீங்கு வாரது குறைவாய்க்கும், மானசீக ரீதியாக வார தீங்குகளும் குறைவாய்க்கும். தீங்கே இல்லாம போகாது. அப்படி எல்லாம் உலகத்தை படைக்கல, தீங்கிக்கத்தான் செய்யும், ஆனால் மிச்சம் குறைவாகும். அப்படியான தீங்குகள் இருந்து நீ பாதுகாப்பு பெற்று வாழலாம் என்று சொன்னதுதான் இந்த 2 சூறா. அப்ப பொருத்தமாக முடிச்சு குர்ஆன் மோலா என்ன செஞ்சா ஃபுல் வழிகாட்டல் ஒன்று தந்து. சூரத்து பக்கம் ஃபாத்திஹாலிருந்து தொடங்கி சூரத்துல் இஹ்லாஸ் வரை ஒரு ஃபுல் வழிகாட்டல் ஒன்று தந்து. பிறகு சொன்ன இதுக்கு வெளியில நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திச்சு கொள்ளும். அதுதான் நியாயம் தானே? இதுக்கு வெளியில நீங்க என்ன செய்யுங்கன்னா அல்லாஹ்விடத்துல பிரார்த்திச்சு கொள்ளும். குர்ஆன் அழகா படிச்சு கொள்ளுங்க, வழி தவற மாட்டீங்க. பெரும்பாலும் கவனமா உலகத்துல வாழ்ந்துட்டு போகலாம். இதுக்கு வெளியிலேயும் சில தீங்கு லீக்கி, அப்ப நீ வாழ்ற நேரத்தில் சில தீங்கு லீக்கி, அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வோட தொடர்போட பிரார்த்தனையோட வாழ்ந்துட்டு போ. அதுதானே? அதுதான் இந்த 2 சூறா.
கவனமா நாங்க படிச்சு பார்த்தா அதான் இந்த 2 சூறாலையும் இருக்கும். சரியா? அப்ப எனவே பொருத்தமாக முடிச்சிரு, கவனமா பொருத்தமா முடிச்சிரு 2 சூறா. சரியா? பூர்ணப்படும் விட்டால் போதும்.